ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து நம்ம பேர்ட்ஸ்க்கு ஃபேட் இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இந்த தடவை ப்ரீடிங் போட்டதில் ஒரு 3 பேர்ட்ஸ்க்கு ஃபேட் வச்சிருச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிருக்கணும். நான் கொஞ்சம் லேட்டு தான். ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி தான் ரியலைஸ் பண்ணேன். அதனால் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு விட போகிறோம். ஸோ ஒரு டோஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கேன். ஏன்னா 2 பேர்ட்ஸ் கொஞ்சம் சுக்கா வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் கொண்டு விட்டுடலாம். ஸோ கைஸ், இந்த ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் தான் விட போகிறோம். ஸோ பார்ப்போம். ஒரு 1 மந்த்து சர்வைவ் ஆகிட்டாங்கன்னா நின்றுவானுங்க. இந்த பேர்ட் ரொம்ப வீக் ஆகிடுச்சு, லைக் சுக்கா வந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பார்ப்போம், ஒரு ட்ரையல் எடுத்து பார்ப்போம். எல்லாரையும் ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் விடுவோம். ஸோ பொதுவாக ஃபேட் வந்துச்சுன்னா நல்லா பெருசாக பறக்கிறபடி உள்ள கேஜில் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் வைக்காமல் வெறும் தெனை வச்சு ஒரு 1 மந்த் போட்டாலே மேக்ஸிமம் ரெக்கவர் ஆகிடும். ஆனால் எனக்கு இந்த போர்ட் ரொம்ப டவுட்டாக இருக்குது. அது ரொம்ப வீக்கும் ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணலாம், எப்படி ரெக்கவர் ஆகுதுன்னு. ஸோ நான் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்ப்போம், என்ன கண்டிஷனில் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு மேல் பேர்டு, அதுக்கு வயர் தாழ்ந்துருக்கிறது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த ப்ளூ கலர். ஸோ எல்லாமே ஃபேட்டு. ஸோ ஃபேட்டு பொதுவாக நம்ம சின்ன கேஜில் பேர்ட்ஸை போட்டிருக்கிறதுனால வர்றது தான். சின்ன கேஜில் போட்டிருப்போம், ப்ளஸ் ப்ரீடிங் டைமில் நல்லா சன்ஃப்ளவர் சீட்லாம் நல்லா ஏற்றி கொடுப்போம். ஸோ அப்படி தான் இந்த பேர்டும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரீட் ஆச்சு. அந்த பேர் கண்டினியூஸாக 2 தடவை ப்ரீட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபேட் ஏறிடுச்சு 2-3 பேர்ட்ஸுக்கும். நார்மல் தான் கைஸ், சின்ன கேஜில் இதை போட்டு ப்ரீட் பண்ணுறதுனால. ஆனால் கொஞ்சம் ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிருக்கணும். நான் கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட்டு. நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வயர் தாழ்ந்துருந்ததை பார்த்தோன்னா அது அடுத்து எக்கிங்க்கு தான் ரெடி ஆகுதுன்னு நினச்சி விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்துருந்தேன்னா நேரமே கொண்டு வந்துருக்கலாம். அது இப்போது கொஞ்சம் சுக்காலாம் வந்துருச்சு, பறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அதெல்லாம் பறக்கவே முடியல, கீழே தான் லேண்ட் ஆகுது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து படிக்கும். இதுவும் உட்காந்துருக்கு. இதுவும் அந்தளவு பெருசாலாம் பறந்துக்கிடல, ஜஸ்ட் அந்த வலையை பிடிச்சி அப்படியே இருக்குது, அவ்வளோதான். கீழே தான் லேண்ட் ஆகுது. இவன் ஓகே, இவன் கொஞ்சம் பறக்கிறான், ஸோ லென்த்தாகவும் பறக்கிறான். ஐ திங்க் இந்த மேல் சர்வைவ் ஆகிடும், மேல் ஃபேட்டும் சீக்கிரமே குறைஞ்சிரும். அந்த பேர்ட் ரொம்ப டவுட்டு. இதுவும் சர்வைவ் ஆகும், நம்புவோம். 3 நாள் ஆன்டிபயோட்டிக் டோஸில் தெரியும் கைஸ். 3 நாள் டோஸ் கொடுத்து முடியும் போது தப்பிடுச்சுன்னா சர்வை ஆகிடும். ஸோ இவங்களுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு தெனை வரகு மட்டும்தான். 0 சன்ஃப்ளவர் சீட், 0 ஸ்ப்ரவுட்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு எதுவுமே வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எதுவுமே போட போகிறது கிடையாது. 1 மந்த்து. இன்றைக்கி எத்தனாம் தேதி? உங்களுக்கு வீடியோ லேட்டாக தான் வரும். ஏப்ரல் 10 போடுறேன். ஸோ மே 10 பார்க்கலாம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த போர்டு தான் ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகே, பார்ப்போம், ஒன்றும் ஆகாதுன்னு நம்புவோம். அந்த சுக்கா கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா மெதுவாக பறக்க படிச்சிருங்க. பறக்க படிச்சிருச்சுன்னா சீக்கிரமே ஃபேட்டு போன் ஆகிடும். ஸோ அதாவது ஃபேட்டு போயிடும். இது இப்போது அது பறக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சுச்சுவேஷன் தான் கொஞ்சம் மோசமான சுச்சுவேஷன். ஸோ இதோட மேலே நினச்சா தான் பாவமாக இருக்குது. அந்த மேலே பல வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரீட் ஆச்சு. அங்கே கீழே வந்து உட்காந்துருக்கான். ஓ பாருங்க. ஸோ இதுவும் லைட்டாக வீக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபேட் வச்சு அந்த ஃபுட்டு சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வீக் ஆகிடுது. இதுக்கும் சுக்கா வந்த மாதிரி செஸ்ட் போன் வீக் ஆகிடுச்சு. இதுக்கும் ரொம்ப வீக் ஆகிடுச்சு செஸ்ட் போனு. பார்ப்போம் ரெக்கவர் ஆகுதான்னு, எல்லாம் நம்பிக்கை தான். சரி, அப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ என்கிட்டையும் யாரோ இடையில மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க பேர்ட்ஸுக்கு ஃபேட் வைக்குது என்ன பண்ணலான்னு. ஸோ நான் இங்கே இதுக்கு முன்னாடி இருந்தே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது ஒன்று தான் கைஸ். ஸோ ப்ரீடிங் கேஜில் இருந்து மாற்றி தனியாக பெரிய கேஜுக்கு மாற்றுவேன். ஸோ நம்மளோட கேஜ் 2 ஃபீட் தான் ப்ரீடிங் கேஜ் எல்லாமே. ஸோ ஒரு 4 ஃபீட்டோ 6 ஃபீட்டோ கேஜுக்கு மாற்றி நல்லா பறக்கணும் பேர்டு. நல்லா ஃப்ளைட்டுக்கு இதாக இருக்கணும், நல்லா பறக்கணும்.
அப்புறம் ஃபுட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவேன். நம்ம ரெகுலராக டெய்லி ஸ்ப்ரவுட்ஸ் வைப்போம். எல்லா பேர்ட்ஸுமே ப்ரீடிங்கில் இருக்கிறதுனால ரெகுலராக ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாமே வைக்கிறது உண்டு, கேரட் அதெல்லாம் வைக்கிறது உண்டு. ஸோ அதனால் சின்ன கேஜில் இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ கண்டினியூஸ் ப்ரீடிங் வேறு, ஸோ அதனால் வரும். அதனால் இதெல்லாம் நார்மல் தான், வரும். ஆனால் நம்ம அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம கேஜ்டாக வளர்க்குறதுனால இது நடக்கிறது தான். ஸோ என்கிட்ட யாரும் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க எதனால் ஃபேட் வைக்குது என்ன பண்ணலான்னு. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது இதுதான். பெரிய கேஜில் கொண்டு விடுவேன். ஆன்டிபயோட்டிக் டோஸ் இப்போ அதுக்கு கொஞ்சம் சிக்காக இருக்கிறனால எல்லாத்துக்குமே ஒரு டோஸ் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கேன். இதுக்குமே கொடுத்துட்டேன், எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன். ஸோ பார்ப்போம், இன்னொரு 2 days கூட கொடுக்கணும். இன்றைக்கி ஃபஸ்ட் டோஸு, ஒரு 2 days கூட கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுட்டு தினை மட்டும்தான், தினை வரகு இதை தவிர வேறு எதுவுமே 1 monthக்கு வைக்க வேணாம். அப்படி இருந்தாலே மேக்ஸிமம் குறைஞ்சிரும். கொஞ்சம் பறக்க படிச்சிருச்சுன்னா இதுக்கெல்லாம் சீக்கிரமே குறைஞ்சிரும், நம்புவோம். ஸோ அப்போது அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ. ஸோ 1 monthக்கு இவருக்கு இது மட்டும்தான் ஃபுட்டு. என்னைக்காச்சும் என்ன ஒரு 2 weeks ஒன்ஸ் ஏதாவது கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கும்போது வைக்கலாம். கீழே உட்காந்துருக்கு, அங்கே 2 பேரும் மேலே உட்காந்துட்டானுங்க. பார்ப்போங்க ஐஸ். அப்போது